திருவோணம் அவிட்டம் சதயம். சதய நட்சத்திரக்காரர்கள் பணவரவை ஈர்க்கக்கூடிய ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காளஹஸ்தி திருநள்ளாறு. திருநள்ளாறு கோயிலும் காளஹஸ்தியும் உங்களுக்கு சிறப்பான ஒரு ஸ்தலம் சதயம். இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பவுமே மதிப்பு மரியாதையும் தானா தேடி வருமா. ஒரு குழந்தையோடைய பருவத்திலிருந்து மேல இருக்கிறவங்க வரைக்கும் அந்த சதய நட்சத்திரத்துல இருந்தா சீக்கிரமா ஒருத்தரை கவரக்கூடியவர்கள், தன் ஆற்றலால் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள், தன்னுடைய திறமையால் தனிப்பட்ட முறையில ஜெயிக்கக்கூடியவங்களா சதய நட்சத்திரம் தான். பரிகார பூ அப்படின்னு பாத்தீங்கன்னா நீல சங்குப்பூ, வெள்ளை அரளி. அரச மரம் தான் உங்களுடைய பரிகார மரம். வழிபடும் முறை அப்படின்னா சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம், இல்லை அப்படின்னா கடுகு எண்ணெய் இல்லைன்னா இழுப்பெண்ணெய், இந்த 3 எண்ணெயில எது வேணாலும் சனிக்கிழமையான சனீஸ்வரருக்கு நீங்க கொடுத்துருங்க. கர்மா நீங்கும் பரிகாரமா பாத்தீங்கன்னா மரக்கன்றுகள் நடுதல், ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு போய் உணவு கொடுங்க. ஆதரவற்ற ஒரு இல்லங்களுக்கு போய் உணவு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அதன் மூலியமா மட்டும்தான் உங்களுடைய கர்மா நீங்க நீக்க முடியும். எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோயில்களுக்கெல்லாம் போறது உங்களை அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணிக்கிறது. நம்ம கர்மானா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எப்படி நீங்கும் அப்படின்னா இந்த முறையில தான் நீங்கும். பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில அன்னதானம். சனிக்கிழமையில எப்போ அன்னதானத்துக்கு அன்னதானம் பண்ணாம இருக்காதீங்க. அப்போ அந்த கர்மா நீங்கும் பரிகாரமா ஒரு ஆதரவற்ற இல்லங்களுக்கு உணவு வழங்குது. அதே சனிக்கிழமையா நீங்க ஏத்துக்கும் போது உங்களுக்கு தானமாவும் மாறிடும், பணவரவு அதிகக்கூடிய அதிர்ஷ்டமாவும் மாறிடும், உங்களுக்கு கர்மாவும் நீங்கிடும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். நீலம் கலந்த ஒரு என்ன வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன விட்டு துணிகள் கூட வச்சுக்கிட்டு ரெகுலரா உங்க பாக்கெட்லயோ உங்களோட பேக்லயோ வச்சுக்கலாம். தானம் பண்ணுவது கருப்பு எள்ளு. போர்வை தானம் எப்பவுமே போர்வை தானங்கிறது சிறப்பு. அது கம்பளின்னு சொல்லுவாங்க. போர்வை தானம் யாருக்கு? ரோட்ல எல்லாம் படுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஒண்ணுமே வாங்க முடியாது, கூரை போட்டு குடிசை போட்டு ரோட்டோரத்துல ஒரு டென்ட் கட்டி அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஒரு போர்வை பெட்ஷீட் வாங்கி கொடுங்க. அப்படி ஒரு சிறப்பு எதுவுமே இல்லை. ஒரு குளிரை போக்கக்கூடியது, மறைக்கக்கூடியது, பாதுகாப்பு இத்தனையுமே அதுல இருக்கு. ரகசிய பரிகாரம்னா 8 சனிக்கிழமை 8 சனிக்கிழமை தொடர்ந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து காகங்களுக்கு எள்ளு கலந்த சாதத்தை காகத்துக்கு கொடுங்க. நீங்க நீண்ட நாள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறிடும். நீண்ட நாள் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துடும். குறைந்து கொண்டே இருக்கக்கூடிய பொருளாதார நிலை உங்களுக்கு மேம்படுத்தி காட்டும். சரியா? இதை குளிக்கும் முறை பார்த்தீங்கன்னா வேப்பிலை, துளசி, கரிசலாங்கண்ணி, 2 கல்லுப்பு, மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து நீங்க குளிச்சுட்டு வர்றது சிறப்பான ஒரு விஷயம். அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா? இன்னும் 3 நட்சத்திரங்கள். பூரட்டாதி அடுத்தது. பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறதுல பணவரவை ஈர்க்கும் ஸ்தலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் தான். அடுத்தது சமயபுரம் அம்மனை வழிபடணும். பரிகார பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை, வெண்தாமரை. பணம் இருக்கும் கோயில் பார்த்தீங்கன்னா ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலும். அடுத்தது சமயபுர மாரியம்மன் கோயில். பரிகார மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரம். ஒரு வழிபடும் முறை, ஒரு நம்ம ரெகுலரா வழிபடும் முறை அப்படின்னா தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றணும், மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை பண்ணணும். இவ்வளவுதான். நம்ம குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு சிவபெருமான் கோயிலுக்கு போனா நிச்சயம் உங்களுக்கு கடவுள் இருக்கார் இல்லையா, அந்த கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை மஞ்சள் கலர்ல பூவு கொண்டு போய் அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் பிரகஸ்பதியே நமக அப்படின்னு 27, 11, 48, 108 முறை சொல்லிட்டு வாங்க. உங்களுடைய இந்த முறையை வழக்கப்படுத்திக்கோங்க. ரெகுலரா இதுலதான் நீங்க பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு பண்ணிக்கோங்க. ஒரு கர்மா நீங்கும் பரிகாரமா
ஆசிரியர்களுக்கு உதவி பண்ணணும். நீங்க கவர்மெண்ட் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இல்ல பிரைவேட்ல ரொம்ப இல்லாட்டி ஏழைகளுக்கு சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, பால்வாடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு போய் உதவி செய்யுங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது கேட்டு உதவி செஞ்சா உங்களுடைய கர்மா நீங்கிடும். ஏழை மாணவர்களுக்கு புத்தகம் வழங்கினாலும் உங்களுடைய கர்மா நீங்கிடும். இது ரெண்டுமே உங்களுடைய கர்மா நீக்கக்கூடிய பரிகாரம். பணவரவு அதிகரிக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு நெய் தீபம், அது உங்க வீட்டுல விக்கிரகம் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. அவங்களுக்கு நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப சிறப்பான விஷயம். கொண்டக்கடையில சுண்டல் செஞ்சு தானம் பண்ணுங்க. அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது மஞ்சள். உங்களுக்கு தானம் செய்யணும் அப்படின்னா புத்தகங்கள் தான் தானம். அதுதான் கர்மாவையும் நீக்கக்கூடிய அமைப்பு. ரகசிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 12 வியாழக்கிழமை குரு வழிபாடு செய்யணும். குரு பகவானுடைய வழிபாடுனா ஏதாவது ஒரு குரு பகவானுக்கு இல்லை, நீங்கள் எங்காவது தியானம் செய்கிற இடத்துக்குலாம் நீங்கள் போயிட்டு தொடர்ந்து 12 வியாழக்கிழமை செஞ்சீங்கன்னா நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும், அரிய வாய்ப்புகள் வரும், நல்ல விஷயங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே ரகசிய சூட்சம முறையில் இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம். நீங்க குளியல் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி, வெட்டிவேறு, பச்சை கற்பூரம், மஞ்சள், சிறிது கல்லுப்பு இதை போட்டு நீங்க குளியல் முறையில பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒரு மாதிரி இருள் போயிடும், மன ஆற்றல் அதிகரிக்கும், நெகட்டிவெல்லாம் உங்களை விட்டு வெளியேறிடும். ஓகேவா? இந்த பூராட நட்சத்திரத்துல யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டீங்களா? அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா? இந்த புரட்டாதியில எல்லாருமே நீங்க பார்த்துட்டீங்க. இப்ப சதயம் புரட்டாதி முடிஞ்சது.